Exercise 6.2. First question. Which of the following data can be represented in a histogram? சரியா? ஹிஸ்டோகிராம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்டாங்கிள் கிராஃப்ல இந்த மாதிரி கண்டினியூஸா வரையறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எதுக்காவது இருக்கா? கிளாஸ் இன்டர்வல் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஹிஸ்டோகிராம் வரைய முடியும். அப்புறம் அது கன்டினியூயஸ் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். The number of mountain climbers in the age group of 20 to 60. அப்போ 20 to 60ன்ற ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு. இப்போ 20 to 60 நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 20 to 30ன்ற ஒரு கிளாஸ் இன்டர்வல்லா பிரிக்கலாம். அப்புறம் 30 to 40, 40 to 60, சாரி 40 to 50, 50 to 60. சோ இந்த மாதிரி நம்மளால ஒரு கிளாஸ் இன்டர்வலா பிரிக்க முடியும். இது எப்படி இருக்கு? கன்டினியூஸா இருக்கு. கன்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? பாருங்க இதோட அப்பர் லிமிட், இதோட லோயர் லிமிட். சரியா? 30ல ஆரம்பிச்சு 40ல முடியுதுன்னா 40ல ஆரம்பிக்கணும். அதுதான் கன்டினியூஸ். அப்போ இதுல ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு. அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் எஸ் வி கேன் டிரா எ ஹிஸ்டோகிராம் பேஸ்ட் ஆன் திஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு நம்மளால ஹிஸ்டோகிராம் வரைய முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் சைக்கிள் இன் டிஃபரண்ட் இயர்ஸ் அப்படின்னா என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம 2024 சரி 2024ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2023ல ஒரு 900 சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் இல்ல. நமக்கு எப்படி குடுத்திருந்தா நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா 2021ல இருந்து 2022ல வரைக்கும் எவ்வளோ சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? இப்போ 2021ல இருந்து 2025 வரைக்கும் எவ்வளோ சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் இன்டர்வல் குடுத்திருந்தாங்கன்னா, நம்போ ஹிஸ்டோகிராம் வரைய முடியும். இங்க டிஃபரண்ட் இயர்ஸ்ன்னு குடுத்திருந்ததுனால, நமக்கு 2023 இருக்கலாம். இல்லன்னா 1999 இருக்கலாம். இல்ல 2007ல இருக்கலாம். 2007ல ஒரு 700 சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ டிஃபரண்ட் இயர்ஸ்ன்னு குடுக்கும்போது இங்க கிளாஸ் இன்டர்வல் இல்ல. கிளாஸ் இன்டர்வல் இல்லன்றபோது இதுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் வரைய முடியாது. இதுக்கு சாதாரண கிராஃப் தான் வரைய முடியும். இந்த வருஷத்துல புரொடக்ஷன் அதிகமா இருந்தது. இந்த வருஷத்துல புரொடக்ஷன் கம்மியா இருந்தது. அந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைய முடியும். அவ்வளவுதான். ஹிஸ்டோகிராம் கன்டினியூஸா இல்லாதனால வரைய முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். The number of students in each class of a school. சோ இதுலயும் என்ன குடுத்திருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் ஈச் கிளாஸ். பாருங்கன்னா கிளாஸ் 6ல 50 ஸ்டூடண்ட்ஸ். கிளாஸ் 7ல 40 ஸ்டூடண்ட்ஸ். கிளாஸ் 8ல 45 ஆர் 50 ஸ்டூடண்ட்ஸ். அப்போ ஒரு கிளாஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரென்த். சரியா? ஒரு கிளாஸ் ஒரு ஸ்ட்ரென்த். இத நாம வந்து கிளாஸ் 5ல இருந்து 6 வரைக்கும் இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா தானே? 5 ஒரு கிளாஸ் தனியான கிளாஸ், 6 ஒரு தனியான கிளாஸ். 5 டூ 6 ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவே நம்ம ஹைட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் இல்லைன்னா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்களேன். சோ அவங்க என்ன குடுத்திருப்பாங்க 5ல இருந்து 6 வரைக்கும் 5த் கிளாஸ் அண்ட் 6த் கிளாஸ் இந்த இதுல ஒரு 100 பீப்பிள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது என்னது காம்படிஷன். இல்ல வெளியில எங்கேயா போறாங்க அந்த மாதிரி. ஆனா ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல கிளாஸ் 5 மட்டும் தான் இருப்பாங்க. கிளாஸ் 6 மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ தனித்தனியா டேட்டா இருக்கிறதுனால இதுக்கு நாம ஹிஸ்டோகிராம் வரைய முடியாது. சாதாரண கிராஃப் தான் வரைய முடியும். ஓகே, நார்மல் கிராஃப். நெக்ஸ்ட் fourth one, the number of votes polled from 7 AM to 6 PM. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் இருக்கு. அப்போ 7 AM இருந்து 6 PM வரைக்கும். இதுக்கு நம்ம கிளாஸ் இன்டர்வல் எழுதலாம். எப்படி எழுதலாம்? 7 AM இருந்து 8 AM வரைக்கும் 1000 பீப்பிள் போல் பண்ணாங்க. அப்புறமா 8 AM இருந்து 9 AM வரைக்கும் ஒரு 1500 பீப்பிள் போல் பண்ணாங்க. ஓட்டு போட்டாங்க. அப்புறமா 9 AM அப்படியே போயிட்டே இருந்து அப்படி ஈவினிங் என்ன 6 PM வரைக்கும். சோ வி ஹேவ் அ கிளாஸ் இன்டர்வல். அப்போ கிளாஸ் இன்டர்வல் இருந்தாலே நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஹிஸ்டோகிராம் வரைய முடியும். கிளியரா? அடுத்ததா the wickets fallen from first over to fifth over in one day cricket match.
இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இங்க 2 அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. இங்க 2 இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு. சரியா? இந்த மாரி வந்தாலே நம்ம என்ன பண்ண முடியும்? வி கேன் ரைட் அண்ட் ட்ரா அன் ஹிஸ்டோகிராம் ஃபார் திஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் டூ 5த் ஓவர். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஓவர்ல எவ்ளோ? செகண்ட் ஓவர்லன்னு எவ்வளோன்னு கேட்கல. 50த் ஓவர் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் டூ செகண்ட் ஓவர் வரைக்கும் இத்தன விக்கெட் ஃபால் ஆயிருக்கு. செகண்ட் ஓவர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து 10 ஓவர்ஸ் வச்சுக்கலாம். இங்க 10 ஓவர்ஸ் வரைக்கும் இவ்ளோ விக்கெட் ஃபால் ஆயிருக்கு. அப்புறமா 10 டூ 20 சரியா? பெரிய கிளாஸ் 10 டூ 20ல இருந்து ஃபர்ஸ்ட்ல 2 விக்கெட் முடிஞ்சிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 விக்கெட் போயிருக்கு. அப்புறம் 20 டூ 40 ஆம் 20 டூ 30 அப்புறம் 30 டூ 40, 40 டூ 50. ஸோ இங்க ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு அப்டின்னாலே வி கேன் டிரா எ ஹிஸ்டோகிராம். ஓகேவா?